ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அத்தனை நல்லடியார்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி திருக்குர்ஆனின் மூலமாகவும் திரு தூதர் மூலமாகவும் சொன்னானோ அவைகளை நம் வாழ்வில் முடியுமான வரை எடுத்தும், எதையெல்லாம் விட்டு நம்மை விலகி வாழ்ந்து கொள்ளும்படி எச்சரித்திருக்கிறானோ அவைகளை நம் வாழ்விலிருந்து முற்றும் முழுதாக விலகி வாழ்ந்து கொள்ளும்படி எந்நேரமும் அல்லாஹ்வை அஞ்சி இறையற்ற முடியவர்களாக இருப்போம் என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தில் நபிகளாரின் ஹிஜ்ரத் பயணமும் ஈமானிய உணர்வும் அதிலிருந்து நாம் படிக்கக்கூடிய சில படிப்பினைகளும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் இஸ்லாமிய புது வருடத்துக்குள்ளால் நுழைந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1448 வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். புனிதமான மாதம் முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா 12 மாதங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமானது, அதிலே யுத்தங்கள் செய்யக்கூடாது, அநியாயங்கள் அட்டூழியங்கள் செய்யக்கூடாது என்பதை எல்லாம் ஏனைய காலத்தில் தடுத்தவைகளை கூட குறிப்பிட்டு தடை செய்து அதனுடைய கண்ணியத்தை சொல்லுவதை நமக்கு பார்க்க முடியும். அந்த 4 மாதத்தில் ஒரு மாதம்தான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதம். இந்த மாதம் அல்லாஹ்வின் தூதர் பயன்படுத்தும் போது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்ற சொல்ல சேர்த்து ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்க. நோம்ப பத்தி ரசூலுல்லாஹ் சுன்னத்தான நோம்ப பத்தி சொல்லும் போது அஃபலு சியாம்,
நோன்புகளில் சிறந்த நோன்பு ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரத்தில் பிடிக்கக்கூடியது என்றாங்க. முஹர்ரத்தை பத்தி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் ஷஹருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லி அதற்கு இன்னொரு கண்ணியத்தையும் அல்லாஹ் தஆலா பொதுவாக கொடுக்கக்கூடிய 4 மாதங்களுக்குரிய கண்ணியத்தை கொடுப்பதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இன்னொன்றையும் அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு சிறப்பையும் அந்த மாதத்துக்கு சொல்வதை பார்க்கலாம். பொதுவாக இந்த 12 மாதங்கள் என்ற இந்த கலண்டர் முறையை பொறுத்தவரையில் இது ஆரம்ப காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்ட ஒன்றுதான். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புக்கு முன்னாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சரி, மாதங்களுடைய பெயர்கள் இதே போல இருந்தீங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ஜாஹிலிய காலங்கள்ல மாதங்களுடைய பெயர்கள், இப்ப நாங்க இப்படி எல்லாம் இஸ்லாமிய மாதங்களை பயன்படுத்துவோமோ இதே பெயர்களும் சில மாதங்களுக்கு வேறு பெயர்களும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் இந்த மாதங்கள் அப்படியே பயன்படுத்தினாங்க, பெயர்கள் 1-2 மாத்தினாங்க. அதுல ஒன்றுதான் முஹர்ரத்துல பேரை ரசூலுல்லாஹ் மாத்தினாங்க. சஃபருல் அவ்வல் என்று சொல்லி ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டது முஹர்ரம் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டுச்சு. ரஜப் முதர் என்று பயன்படுத்தியது ஷஅபான் என்று பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்படி 2-3 மாதங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டுச்சு. ஆனா ஒரு கேலண்டருடைய தேவையும் ஆண்டை கணக்கிட வேண்டிய ஒரு தேவையும் அந்த காலத்துல இருக்கல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இந்த கேலண்டர் முறை இருக்கவில்லை. இது 1வது வருடம், இது 2வது வருடம், இது 3வது வருடம். இப்ப நாங்க 1448 இந்த முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இருக்கல்ல. பொதுவாக மாதங்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அதே போலதான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலும் மாதங்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலும் ஆரம்ப காலத்துல மாதங்கள் மட்டும் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. பிறகு எங்களுக்கு ஆண்டும் தேவை என்ற ஒரு தேவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல நடக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் காலங்கள்ல இருந்த அந்த நிலைமையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன காலம் 2.5 வருடம். அப்ப அந்த 2.5 வருடத்தில் இருந்த தேவையை விடவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு வேற ஒரு தேவை வருது. ஹிஜ்ரி 17 கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல சில மன்னர்களுக்கு, சில கவர்னர்களுக்கு கடிதங்கள் அனுப்ப வேண்டிய தேவையும் அங்கிருந்து கடிதங்களை பெற வேண்டிய தேவையும் இருந்தது. எழுதும் போது மாதத்தை தான் போட்டு எழுதுவாங்க. இது எந்த வருடம் எழுதப்பட்டது என்பது தெரியாம போயிட்டு. அப்ப இதுக்கு ஒரு முடிவை நாங்க கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்க ஆண்டையும் குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு மஷூரா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபைக்கு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபைக்கு இந்த மஷூரா வந்ததுக்கு பின்னால சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி நாங்க எங்களோட வருடத்தை ஆரம்பிப்போம், இப்ப இருந்து 1-2 கொண்டு போறதா இல்ல எப்படி நாங்க ஆரம்பிக்கிறது என்ற ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் ஒரு மஷூராவும் அந்த சபைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப சிலர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் பிறந்ததை வைத்து நாங்கள் வருடத்தை கணக்கிடுவோம். சிலர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய நுபுவத் நபிப்பட்டம் கிடைத்ததை வைத்து கணக்கிடுவோம். சிலர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய இறந்த தினத்தை வைத்து மரணத்தை வைத்து கணக்கிடுவோம் என்றாங்க. இன்னும் சிலர் கருத்துக்கள் சொல்லும் போது ஹிஜ்ரத்துடைய பயணத்தை வைத்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஆண்டை நாங்கள் கணக்கிடுவோம் என்றாங்க. இதுல ஹிஜ்ரத்தை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், இருந்த சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட மட்டும் நின்று கொள்ளாம ஒரு பொதுவான ஒரு பயணத்தை குறிப்பிட்டு இந்த வருடத்தை முடிவெடுப்போம் என்றதுக்காக வேண்டி இந்த இஸ்லாமிய கேலண்டர் முறை ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்ததுதான் எந்த மாதத்தை நான் முதல் மாதமா வைக்கிறேன். இப்ப வருடம் வந்தால் எது முதல் மாதம் என்ற பேர் வரும். முந்தி 12 மாதம் ஒரு ஓர்டர்ல, இப்ப துல்ஹஜ் முடிஞ்சா மறு முஹர்ரம், இதுல இதுதான் 1 இதுதான் 2 இருக்கல்ல. அப்ப எதை முதல் மாதமாக வைப்போம் என்னும் போது முஹர்ரத்தை தான் நிறைய சஹாபாக்கள் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் முஹர்ரத்தையே நாங்கள் வச்சுக்கொள்வோம் என்று கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அப்ப முஹர்ரம் பிஸ்னாலே ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனாங்க, அதனாலதான் இது ஹிஜ்ரி கேலண்டர் என்றெல்லாம் அர்த்தம் அல்ல. ஒரு ஓர்டர் பண்றதுக்காக வேண்டி, ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் ஹிஜ்ரி கேலண்டர் உருவாக்கப்பட்டதும் அதே போல அதுக்குரிய மாதங்களை ஓர்டர் பண்ணினதும். அடுத்த வகைகளோடு ஒப்பிடும் போது முஹர்ரம வச்சதுக்குரியதும் ஹிஜ்ரத்தை வச்சதுக்குரிய காரணமும் இஸ்லாமிய வரலாறில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுதான் இந்த ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் என்னும் போதும்
ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போல் அந்த ஹிஜ்ரத்தை குறிப்பிட்டுத்தான் இங்க ஹிஜ்ரத் என்று வைக்கப்படும். இது இஸ்லாமிய வரலாறு நீங்க எடுத்திருந்தீங்க, பெரிய ஒரு மறுமலர்ச்சிக்குரிய காலம். ஏற்கனவே அடிமைகளாக இருந்த ஒரு சமூகம் தலைவர்களாக ஒரு பக்கத்துல மாறுது. ஹிஜ்ரத்து முன்னுக்கு வரைக்கும் அடுத்தவர்கிட்ட பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்த சமூகம், ஹிஜ்ரத்து முன்னுக்கு வரைக்கும் அடுத்தவர்களுக்கு அடிமை போல வாழ்ந்த சமூகம், அடுத்தவர்களால துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருந்த சமூகம் ஹிஜ்ரத்தோடையே அரசர்களாகவும் மன்னர்களை போலவும் சுதந்திரமாகவும் திரிந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கலாம். அப்ப ஹிஜ்ரத் என்றால், முதல்ல ஹிஜ்ரத் என்ற சொல் அரபி சொல். இதுக்குரிய கருத்து ஒரு ஊரில் இருந்து நாங்க இன்னொரு ஊருக்கு செல்வது. இந்த ஊர் எனக்கு வானம் என்று சொல்லி ஒருத்தர் எனக்கு இந்த உயிரை விட்டு விட்டு இன்னொரு ஊருக்கு செல்வதைத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். நாங்க இஸ்லாமிய முறைப்படி நாங்க பயன்படுத்தும் போது எதுக்கு பயன்படுத்துவோம் என்றால், காபிரான அநியாயங்கள் அட்டூழியங்கள் நடக்கக்கூடிய ஊரில் இருந்து ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு வாழவே முடியாது என்கின்ற அளவுக்கு துன்பங்கள் துயரங்கள் இருக்கின்ற நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் முஸ்லிமான ஊருக்கோ, ஊரு அல்லது நாடு அல்லது காபிரான நாடு, ஆனால் முஸ்லிம்களுக்கு அபயம் கிடைக்கும், முஸ்லிம்கள் சுதந்திரமாக இருக்கலாம், அநியாயங்களோ அட்டூழியங்களோ நடக்காது என்கின்ற ஊருக்கு போறதில்ல. ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனா போகும்போது மதீனா மொத்தமும் முஸ்லிமா இருக்கல, காபிர்கள் தான், யகூதிகளும் நசாராக்கள் நிறைந்திருந்த பூமி. ஆனாலும் ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் போனாங்க. காரணம், இங்கே விட அங்கு எங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி. அப்ப ஹிஜ்ரத்துடைய பயணங்களை நீங்க எடுத்தால் வித்தியாசமான பெயர்களும் வேறு நோக்கங்களுக்கு போறதையும் ஹிஜ்ரத் என்ற சொல்லின் மூலமாக சொல்லலாம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ்ல, இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய அமல்களுக்குரிய கூலி உங்களுடைய எண்ணங்களை பொறுத்ததுதான். அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அவர்களுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தூதருக்காக வேண்டியும் வரும். அதே போல யாரெல்லாம் திருமணம் முடிக்கிறதுக்காகவும் ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக வேண்டியும் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யதஸவ்வஜுஹா, யாராவது ஒருத்தர் திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத் போறார், யாராவது ஒருத்தர் உலக தேவைக்காக ஹிஜ்ரத் போறாலும் அது ஹிஜ்ரத் தான். ஆனா இது வேற அது வேற. இந்த ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக மேற்கொள்ளப்பட்டது, அதுக்குரிய கூலி என்பது வேறு. இதற்காக வேண்டி திருமணத்துக்காக வேண்டியும் உலக லாபங்களுக்காக வேண்டியும் போனால் அது கிடைக்கும், ஆனால் அது இதனுடைய நன்மை அல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் ரெண்டையும் அடையாளப்படுத்தினார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். அப்ப இந்த ஹிஜ்ரத் என்பது ஒரு சக்தி இருக்கிற எல்லோருக்கும் கடமையான ஒரு வணக்கம். நாங்க உட்பட எல்லோருக்குமே இந்த ஹிஜ்ரத் என்ற வணக்கம் கடமையாகத்தான் இருக்குது. எப்ப எல்லாம் எங்களுக்கு அநியாயங்கள் நடக்குமோ, எப்ப எல்லாம் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை சரியான முறையில நிறைவேற்ற முடியாதோ, எங்கெல்லாம் எங்களுக்கு சரியான முறையில தொழுகையை எல்லாம் நிலைநேற்ற முடியாதோ, அப்ப எல்லாம் எங்களுக்கு எங்கட ஊரை விட்டுட்டு வேறொரு ஊருக்கு ஹிஜ்ரத் போறது கட்டாயம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து வாலிமி அன்ஃபுஸஹும், தனக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொண்டவர்களை உயிர் கைப்பற்றப்படுகின்ற நிலைமை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, காலு ஃபீம குன்தும், நீங்க உலகத்தில் எப்படி இருந்தீங்கன்னு மலக்குமார்கள் உயிர் கைப்பற்றப்பட வேண்டிய மனிதர்களிடத்தில் கேட்கும் போது, குன்னா முஸ்தஃபீன ஃபில் அர்த், நாங்க பலகீனமானவர்களாக இருந்தோம். ஒரு ஊர் இருக்குது, சரியான முறையில் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற முடியாது, அவரும் சேர்ந்து இந்த பித்அத்துகளோடையும் ஷிர்க்குகளோடையும் குஃப்ரோடையும் வாழ்ந்து மரணிக்கிற சந்தர்ப்பம் அவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்க ஏன் இந்த நிலைமையில இருந்தீங்க? குன்னா முஸ்தஃபீன ஃபில் அர்த், நாங்க பலகீனமானவர்களாக இருந்தோம், எங்களுக்கு என்னது சத்திய தொடர்ச்சி பேச இயலாது, எங்களுக்கு தனியான ஒரு பள்ளி அமைக்க இயலாது, எங்களுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற முடியாது என்று சொல்லி என்ன செஞ்சோம்? பலகீனமானவர்களாக இருந்தோம். இத மாதிரி அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், காலு அலம் தகு அர்துல்லாஹி வாசிஅத்துன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா, நீங்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல அதை சொல்லி காட்டிவிட்டு சொல்லுகிறான், ஃபஉலாயிக மஅவாஹும் ஜஹன்னம்,
ஒசாஅத் மசீரா, அவர்கள் எல்லோரும் ஒதுங்கும் இடம் நரகம்தான், அது மிக கெட்டது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகிறார். அப்ப யாருக்கெல்லாம் ஹிஜ்ரத்து கடமை என்று உணர்வோமோ எல்லாருக்கும் ஹிஜ்ரத் கடமை. இதுல பெண்கள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத், உங்களிடத்தில் முஃமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்தவர்களாக வந்தால் அவர்களை பரிசோதியுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அவர்களை நீங்க என்ன செய்யாதீங்க, அப்படியே விட்டுறாதீங்க, அவர்களுக்குரிய நலவுகளை செஞ்சு கொடுங்கன்றதை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அப்ப ஆண்களுக்கும் ஹிஜ்ரத் இருக்குது, பெண்களுக்கும் ஹிஜ்ரத் இருக்கிறது என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப உலகம் அழியும் வரைக்கும் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம், ஹிஜ்ரத்துடைய தேவை, ஹிஜ்ரத்துடைய அவசியம் இருந்திருக்கிறது என்பதை எங்களுக்கு உணரலாம். அப்ப ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோடையே முடிந்ததாக சில செய்திகள் வரும். லா ஹிஜ்ரத் பஅதல் ஃபத்ஹ், ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால், மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் ஹிஜ்ரத்து கிடையாது என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் ஏற்றமான அந்த நன்மையை குறிக்காது என்பதை தான் விளங்கப்படுத்துமே தவிர வேறொன்றல்ல. அப்ப நாங்க இங்க பேச போற தலைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் மக்காவில் வாழ்கிறார். ஏற்கனவே ஹிஜ்ரத்துக்கு சொல்லப்பட்ட அந்த நிபந்தனைகளை ரசூலுல்லாஹ் உள்வாங்குகிறார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் என்ன காஃபிரான ஊர், அநியாயங்கள், அட்டூழியங்கள், இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்ற முடியாத சூழல், அதே போல துன்புறுத்தல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும். இப்ப இவங்களுக்கு ஹிஜ்ரத்துடைய தேவை வருது. ரசூலுல்லாஹ் முதலாவது சஹாபாக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஹபஷாவுக்கு ஒரு கூட்டத்தை ஹிஜ்ரத்துக்கு அனுப்புறாங்க. ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய தலைமைக்கு கீழால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார்கள். ஹபஷா என்றால் இப்ப எத்தியோப்பியான்னு சொல்லக்கூடிய நாடு. அந்த ஹிஜ்ரத்துக்கு போயிட்டு சிலர் வந்தாங்க, சிலர் இரண்டாம் முறையும் அந்த ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் தாயிஃபுக்கு ஒரு ஹிஜ்ரத் போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்த ஊர் அது ஹலிமத்து சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஊர். அங்க ஹிஜ்ரத் போறார்கள் ரசூலுல்லாஹ். அங்க போய் ரசூலுல்லாஹ் பட்ட துன்பங்கள் ஏராளம். ரசூலுல்லாஹ் அங்க நினைச்சதை விட மோசமான ஒரு நிலைமை அனுபவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில மோசமான நிகழ்வுகளை கொடுத்தது என்றால், இதுக்கு மக்காவே பரவாயில்லை என்று ரசூலுல்லாஹ் மக்காவுக்கே திரும்பி வரக்கூடிய நிலைமையில் தான் அந்த ஹிஜ்ரத் அமைந்தது. அதன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உஹதுடைய யுத்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பல்லெல்லாம் உடைக்கப்பட்டு ரத்தமெல்லாம் குற்ற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உஹதை போல உங்களோட வாழ்க்கையில கஷ்டமான நாட்கள் ஏதாவது இருக்குதா? இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு கஷ்டமான நாள் இருக்கல்ல. உஹதுடைய சந்தர்ப்பம் மிக மோசமான சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ் ஷஹீத் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு செய்திகள் எல்லாம் மக்களிடத்தில் பரவி இருந்த காலம் அது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், நான் அகபாவுடைய நாள், நான் தாயிஃபில் இருந்த சந்தர்ப்பத்தில் நிறையவும் வேதனைப்பட்டிருக்கிறேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன், நிறைய நான் துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த ஹிஜ்ரத்தை முடிச்சு திரும்ப மக்காவுக்கு வராங்க. இது நடக்கிறது ஹிஜ்ரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னால, நபித்துவம் கிடைத்து 50வது வருஷத்துல. ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அதே போல மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேர் இறக்குறாங்க. அந்த இறப்போட சேர்த்துதான் தாயிஃபுடைய பயணம். தாயிஃப் பயணத்துக்கு பின்னால ஒரு 2 வருஷம் ரசூலுல்லாஹ் 2 வருஷம் இறக்குறாங்க. 50வது வயசுல, இதுவும் 53வது வருஷம் தான் மதீனாவுடைய ஹிஜ்ரத் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால 2 விதமான ஹிஜ்ரத்துக்களை கண்டார்கள். ஒன்று ஹபஷாவுடைய ஹிஜ்ரத், 2வது தாயிஃபுடைய ஹிஜ்ரத். இந்த 2மே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கவில்லை. அதனால் ரசூலுல்லாஹ் ஏற்கனவே நடந்ததை போல இந்த ஹிஜ்ரத் நடக்க கூடாது என்பதற்காக வேண்டி சில திட்டங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் போட்டாங்க. அதில் ஒன்றுதான் ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடிய மக்கள்கிட்ட இஸ்லாத்தை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க. ஹஜ்ஜி என்ற வணக்கம் ரசூலுல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜி கடமையாகிறதுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல ஹஜ்ஜுக்கள் செய்யப்பட்டது. நாங்க செய்யற முறையில் அல்ல, முறைகள் வித்தியாசம். அப்ப இந்த ஹஜ்ஜுடைய காலத்துக்காக வேண்டி மதீனாவில் இருந்து வந்த சில மக்களிடம், ஓஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்களிடம் ரசூலுல்லாஹ் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க.
கிட்டத்தட்ட 12 ஆண்கள் வருகிறார்கள். 12 ஆண்கள் இடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஏற்றதுக்கு பின்னால முஸ்அப் இப்னு உமைர் என்ற நபி தோழர் ரசூலுல்லாஹ் அவர்களோடு அனுப்பி வைக்கிறாங்க. மார்க்கத்தை படித்து கொடுப்பதற்காக வேண்டி, குர்ஆனை ஓதி கொடுப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அது தாயிஃபுக்கு போயிட்டு வந்த அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு கூட்டம் வராங்க, அதை விட கூடுதலான மக்கள் திரும்ப ஹஜ்ஜுக்காக வேண்டி அதே மினாவுல் அக்கபா என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் அவர்களை சந்திக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இரண்டாவது உடன்படிக்கை நடக்குது. ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க, இரண்டாவது உடன்படிக்கை நடக்குது. அதுதான் பைஅத்துல் அக்கபா தானி ஆண்டுவார்கள், இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை. அப்பதான் ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க ஹிஜ்ரத் போகணும். ரசூலுல்லாஹ் அப்ப முடிவெடுத்ததுதான் நான் ஹிஜ்ரத் போகிறேன் என்ற முடிவு. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தன்னுடைய பயணத்துக்குரிய தோழராக எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் யாருக்கும் தெரியாமல் என்ன செய்யறாங்க, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. போகிற வழியில நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. இதுதான் ஹிஜ்ரத்தை பற்றிய சுருக்கம். இப்ப இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல நாம் படிக்க வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் இது. அதில் முதலாவது தான் திட்டமிடல். எங்களோட வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு காரியங்களையும் மேற்கொள்ளும் போது ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்றதை நாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அப்ப இந்த ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை நாங்க படிக்கும் போது எங்களோட வாழ்க்கைக்கு நிறைய தேவைகள் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துக்காக வேண்டி நிறைய திட்டமிடல்களை போட்டாங்க. அதுல முதலாவது தான் இந்த 2 உடன்படிக்கைகள். திடீரென்று நான் தாயிஃபுக்கு போறேன் என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் போயிட்டு வரல. இந்த ஹிஜ்ரத் 2 வருஷத்துக்கு முன்னாலே ரெடி ஆகுறாங்க. முதலாவது உடன்படிக்கை செய்யறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, இஸ்லாத்தை படிச்சு கொடுத்து அந்த மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஒரு இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிவை கொடுத்து வைக்கிறதுக்காக வேண்டி. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு உடன்படிக்கை. அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் போறாங்க. அப்ப ஆரம்பமே ஒரு திட்டமிடலை வைத்து ரசூலுல்லாஹ் அதை ஏற்பாடு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வெளியாகிறதுக்கு முன்னால, இரவு நேரம் தான் வெளியாகிறாங்க ரசூலுல்லாஹ். வெளியாகிறதுக்கு முன்னால தன்னுடைய படுக்கை அறையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைக்கிறார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தா ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தெரிவு செஞ்சாங்க. காரணம், சாச்சாவின் மகன். ரசூலுல்லாஹ்வுடைய முகவாக்கோடைய சேர்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகவாக்கும் இருக்கும். அதனால ஷியாக்கள் சொல்வார்கள், நஅூது பில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்க வேண்டிய வஹி அல்ல, அது அலிக்கு இறங்க வேண்டிய வஹி மாறி இறங்கியதாக சொல்றதுக்குரிய காரணமும் அதுதான். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்கை அறையில படுக்க வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் வெளியில வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் காபிர்கள் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம், யாரெல்லாம் முகம்மதை கொண்டு வருகிறார்களோ, பிடித்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் கொடுக்கப்படும் என்றது. அப்ப எல்லோரும் ரசூலுல்லாஹை கொள்வதற்காகவும் எல்லோரும் ரசூலுல்லாஹை பிடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹ் அப்படியே வந்து ஒரு மலைக்கு மேல் ஏறுறாங்க. அந்த மலையுடைய பேர் தான் சௌர் என்று சொல்லக்கூடிய மலை. மக்காவை பொறுத்தவரையில் மலைகள் நிறைந்த ஒரு பூமி. அப்ப மலைகளுக்கு மேல ஒளிந்து கொண்டிருப்பதற்கு, பிறருடைய பார்வையில் இருந்து தூரமாக இருப்பதற்கு சில குன்றுகள், குகைகள் இருக்கும். இப்ப ஜபல் நூரில் ஹிரா குகை இருப்பதை போல சௌர் மலையிலேயும் ஒரு குகை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகைக்கு மேலால் ஏறுறாங்க. ஏறி அந்த குகையில் 3 நாட்கள் ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. 3 நாட்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தங்கி இருந்தார்கள். என்னத்தை எங்களுக்கு பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் வளமையாக மக்காவுக்கு இந்த பக்கம் நேராக போறதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அந்த மலையை தெரிவு செஞ்சது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதி தான். இப்போ மலை தேடுறவர்கள் மதீனாவுக்கு தான் போறாங்கன்ற செய்தி தெரிந்ததுக்கு பின்னால மதீனாவின் பக்கம் தான் தேட ஆரம்பிப்பாங்க. பின்னால தேடுற வீதம் குறையும். அதனால ரசூலுல்லாஹ் போட்ட திட்டத்தில் ஒன்றுதான், எல்லோரும் யோசிப்பதற்கு மாற்றமாக நான் யோசிக்கணும். அதனால் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வழியை ரசூலுல்லாஹ் எடுத்து அந்த மலையை தெரிவு செய்தார்கள். 3 நாட்கள் தங்குவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் தங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஏனென்றால் மக்காவில் இருந்து ஒருவர் மதீனாவுக்கு செல்வதாக இருந்தார். அந்த மக்காவுடைய எல்லைகளை எல்லாம் கடந்து செல்வதற்கு 3 நாட்கள் தேவை. அப்ப தேடுறாக்கள் எவ்வளவு காலம் தேடுவார்கள்? 3 நாள் தான் தேடுவாங்க. 4வது நாள் திரும்ப வந்துடுவாங்க, எங்களுக்கு தேடையில்லாத வைத்திருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு திரும்பி வந்து விடுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ரோட்டையும் மாத்தி யோசித்தார்கள்,
அதே போல தங்கக்கூடிய நாட்களையும் அதற்கேற்றாற் போலயே ரசூலுல்லாஹ் அமைத்துக் கொண்டார்கள். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமிடலாக, ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு தூரநோக்கு சிந்தனையாக எங்களுக்கு பார்க்கலாம். அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவுக்கு போனவர்கள் அல்ல. அப்ப நாங்க எப்படியும் வைத்துக் கொள்வோம் என்று ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கல. ஒளிஞ்சொழிஞ்சு நாங்க எப்படியாவது ரோட்டுகளை கேட்டு கேட்டு போவோம்னு முடிவெடுக்கல ரசூலுல்லாஹ். தனக்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு அரேகத் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒருவரை ரசூலுல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொள்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அரேகத் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ரசூலுல்லாஹ் எடுத்து அவர்களையும் தன்னுடைய பயணத்தோடு சேர்த்து கூட்டிக் கொண்டு போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய திட்டமிடலை எங்களுக்கு இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலிருந்து பெரிய பாடமாக படிக்கலாம். ஒவ்வொன்றையும் ரசூலுல்லாஹ் யோசித்து திட்டமிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் செய்ததால் தான் அந்த ஹிஜ்ரத் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. நாங்களும் தஅவாவை செய்கிறோம், பள்ளிகளை நடத்தி கொண்டு போகிறோம், குடும்பங்களோடு வாழ்கிறோம் என்றால், தலைவர்களாக இருக்கிறோமாக இருந்தால், பொறுப்புகள் இருக்கிறோமாக இருந்தால், ஒவ்வொன்றை செய்யும் போதும் ஒரு திட்டமிடல் எடுத்துத்தான் நாங்க செய்வோம். எடுத்தோம் செஞ்சோம் என்றால் நிறைய அதிலே தோல்விகளுக்குரிய காரணங்கள் இருக்கிறது என்பதை சில பேர் அதுக்கு முன்னால் நடந்த ஹிஜ்ரத்னு சொல்லுது. ரசூலுல்லாஹ்வுடைய 2வது ஹிஜ்ரத் இந்த திட்டமிடல்களால் செய்யப்படுகின்ற பொழுதுதான் அது வெற்றியை தரும் என்பதையும் நமக்கு புரிந்து கொள்ளலாம். அதே போலதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தில் நாங்கள் படிக்கக்கூடிய இன்னும் ஒரு பாடம், நமக்கு எப்பொழுதும் நல்ல ஒரு நண்பன், நல்ல ஒரு தோழமை இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்தை பத்தி யோசிச்ச உடனேயே முதலாவது போன இடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடுதான். முதலாவது ரசூலுல்லாஹ் போன வீடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு. தலைகளை மறைத்தவர்களாக போனார்கள் என்றெல்லாம் வரும். பகல் நேரத்துல ரசூலுல்லாஹ் போறாங்க. போயிட்டு இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கனவும் காண்றாங்க. அப்ப இந்த செய்திகளை எல்லாம் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் போன நோக்கமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிஜ்ரத்துக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்கு தான். ஆனா ரசூலுல்லாஹ் கேட்பதற்கு முன்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், நானும் உங்களோட ஹிஜ்ரத் வரட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆம் நீங்கள் வரலாம் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை சொன்ன நாளிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கதவை திறந்தே வச்சு கொண்டிருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் எந்த நேரமும் வரலாம், எப்பொழுதும் கூப்பிடலாம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்களாம். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபவல்லாஹி மா ஷஅர்து கத் கப்ல ذلكல் யௌம் அஹதன் யப்கி மினல் ஃபர்ஹ். ஒரு மனிதர் சந்தோஷத்துல இப்படி எல்லாம் அழலாம் என்றதை நான் இதுக்கு முன்னால் உணர்ந்ததே இல்லை, இந்த நாளை தவிர. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்களும் என்னோட வரலாம் என்று சொல்லும் அந்த நாள் வரும் வரைக்கும் சந்தோஷத்தை இப்படி யாரும் அழுதிருக்காது. அந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழக்கூடியவர்களாக, என்னுடைய தந்தை அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதை நமக்கு பார்க்க முடியும். எனவே நல்ல நண்பர்கள், நல்ல தோழமைகள் எப்பொழுதும் நல்ல விடயங்கள் இருக்கும் போது நல்ல உதவியாக மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும், எங்களுடைய முன்னெடுப்புகளை செய்வதற்கும், எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் அது பெரிய உதவியாக இருக்கும் என்பதையும் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு படிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, தவக்குல். எங்கள்கிட்ட எப்பையும் முயற்சிகள் செய்ததற்கு பின்னால் ஒரு தவக்குல், அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது எங்களுடைய பொறுப்புகளை சாட்டுகின்ற தன்மை எங்கள்ட்ட எப்பவும் வரும். ரசூலுல்லாஹ் இவ்வளவு காபிர்கள் சூழ்ந்திருக்கிற சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு வெளியானால் கொல்லுவார்கள் என்று தெரிந்தும் வெளியாகிறாங்க, திட்டமிடுறாங்க. ஒரு முயற்சியை ரசூலுல்லாஹ் செய்து தோர் மலைக்கு மேல போய் ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. தங்கியதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் போது மக்கா காபிர்கள் இவ்வளவு திட்டமிட்டும் மக்காவில் இருந்த ஜாஹிலிய சமூகத்தில் இருந்த அந்த காபிர்கள், குறைஷி காபிர்கள் சோர் மலை உச்சி வரைக்கும் வாராங்க, சோர் மலை உயரம் வரைக்கும் வாராங்க. ரசூலுல்லாஹ் இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்,
அல்லாஹ்வின் தூதரே, யாராவது ஒருத்தர் லவ் நரா அஹதுஹும் அஸ்ஃபல கதமைஹி லனரா, அல்லாஹ்வின் தூதரே, ஒருத்தர் தன்னுடைய காலுக்கு கீழால் பார்த்தால் போதும் எங்களை கண்டுகொள்வார்கள் என்றார்கள். பெருசா எதுவும் செய்ய தேவையில்ல, காலுக்கு கீழே பார்த்தா போது எங்களை கண்டுகொள்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள், அபூபக்கரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் தஆலா இது அல் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகிறான். இதுஹுமா ஃபில் கார், ரெண்டு பேரும் குகைக்குள்ளால் இருக்கிறார்கள். யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன், அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய தோழருக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அமைதியை அவர்களுக்கு இறக்கினான். பயந்து கொண்டிருந்த மக்கள் பிடிச்சால் ரெண்டு பேரையும் கொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்பட்டதே தன்னுடைய உயிருக்காக அல்ல, அல்லாஹ்வின் தூதர் மாட்டிக்கொள்வார், அல்லாஹ்வின் தூதரை கொண்டு விடுவார்களோ என்று பயப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் பாதுகாப்பான் என்றாங்க. அல்லாஹ்வின் மீது முழு பொறுப்பையும் கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான் என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். எதால பாதுகாத்தான் என்ற போது எங்கேயும் தெளிவாக வரல. சில வரலாறுகள் எல்லாம் படிப்போம், சிலந்தியை கொண்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான், அதே போல புறாக்களை கொண்டு பாதுகாத்தான் என்றெல்லாம் வரும். அப்படியெல்லாம் எந்த வரலாறில் ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. ஜுனூதல் லம் தரௌஹா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கண்ணால் பார்க்க முடியாத ஒரு படையை கொண்டு நாங்கள் பாதுகாத்தோம். அப்ப அல்லாஹ் எந்த நேரத்திலும் பாதுகாப்பான் என்பதற்கு அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டினால், அல்லாஹ்வுக்காக வேண்டி முயற்சி செய்தால், அல்லாஹ்வின் மீது பூரண உறுதியா நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை எங்களுக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதே போலதான் இந்த ஹிஜ்ரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பகுதிதான் ஈமான்ட உறுதியும் தியாகமும் வரும். எல்லாத்தையும் வாழ்ற காலத்துல ஈமான்ட உறுதி இருக்கும். இருக்கிறதுக்காக வேண்டி இருந்துட்டு போறோம் என்றதல்ல, முஸ்லிமாக பிறந்தோம் என்றதுக்காக வேண்டி இருந்துட்டு போறதல்ல, இல்ல நான் குர்ஆன் சுன்னாவை பார்த்து சரியாவே விளங்கிச்சு அதனால நான் இருந்துட்டு போறேன் என்றதுக்கு அல்ல. எனக்கு தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்தா நான் தியாகம் செய்யணும். அது குடும்பத்தை விடணும் என்றா குடும்பத்தை விட வேண்டும், ஊரை விட வேண்டும் என்றா ஊரை விடும், நாட்டை விட வேண்டும் என்ற நிலைமை வந்து நாட்டை விடணும். இதுதான் ஈமானின் உறுதி, இந்த தியாகத்தன்மை. இதைத்தான் ஹிஜ்ரத் எதிர்பார்க்கக்கூடிய பிரதானமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனது எந்த ஊரு? லேசான ஊரா? இல்ல. ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனது உலகத்திலேயே சிறந்த ஊர், அல்லாஹ்வின் தூதர் கடைசி நேரம் மக்கா விட்டு போற நேரம் காபத்துல்லாஹ் கிட்ட வாராங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், மக்காவே இன்னக லகைரு அர்தில்லாஹ், பூமிகளிலே சிறந்த பூமி நீதான். மக்கா பார்த்து ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹை பார்த்து சொன்ன வார்த்தை கைருல் புகா, ஒரு மனிதன் வாழ்வதற்கு சிறந்த பூமி நீதான். அல்லாஹ்வுக்கு ஊர்களின் சிறந்த ஊர் நீதான். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்ன வார்த்தை, இந்த சமூகம் என்னை துரத்தவில்லை என்றால் நான் இங்கே இருந்திருப்பேன், நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் போனாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் விட்டுட்டு போன ஊர் சாதாரணமான ஊர் அல்ல. அதுவும் ரசூலுல்லாஹ் வயசுல 53வது வயசுல விட்டுட்டு போறாங்க. சஹாபாக்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. சம்பாதிச்ச சொத்துக்கள் வீடுகள் அத்தனையையும் விட்டு விட்டு அகதிகளை போல என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள் என்று எங்களை பார்க்கலாம். மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால கூட சஹாபாக்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க. எந்த அளவுக்குண்டா மதீனால அடிக்கடி தொற்று நோய்கள் வரும். சில தொற்று நோய்கள் வந்து சஹாபாக்களை பாதித்தது. அதே போல காய்ச்சல்கள் வந்துச்சு. கிளைமேட் மாறியதால், கால சூழல் மாறியதால நிறைய காய்ச்சலும் வந்ததையும் நமக்கு பார்க்கலாம். அதோட அல்லாஹ்வின் தூதர் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அஹ்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் எங்களுக்கு மதீனாவை விருப்பத்துக்குரிய ஒன்றாக ஆக்கித்தா. கமா அஹ்பப்த இலைனா மக்கா, எங்களுக்கு எப்படி மக்காவை விருப்பத்துக்குரிய ஒன்றாக தந்தியோ அதே போல மக்காவையும் தான் மதீனாவையும் தந்துடு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள் என்றதை ஹதீஸ்களை பார்க்கிறார். இந்த சஹாபாக்களுக்காக வேண்டி கேட்டாங்க. இந்த சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க, மக்கா விட்டுட்டு வந்துட்டு இந்த கவலை இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள். என்ன விட்டுட்டு வந்தும் சோதனை தானே, காய்ச்சல்களும் நோய்களும் சோதனைகள். அந்த சோதனைக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுட்டு இன்னொரு துஆவும் கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாஇனா வ முத்தினா, எங்க அளவுகோல்கள்ல எல்லாம் எங்களுக்கு பரக்கத்து செஞ்சு தந்துடு, எங்களுக்கு இந்த மதீனாவில் பரக்கத்து செஞ்சு தந்துடு, மதீனாவில் விளையக்கூடிய பழங்களில் பரக்கத்து செஞ்சு தந்துடு என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இதுவெல்லாம் நாங்கள் இந்த ஹிஜ்ரத்தில் இருந்து பெறக்கூடிய படிப்பினைகள். எனவே ஹிஜ்ரத் என்றது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில
மிக முக்கியமான ஒரு அம்சம். இஸ்லாத்தையே வேறொரு திசைக்கு மாற்றிய ஒன்று. எனவே இந்த ஹிஜ்ரத் பெரிய பாடம், நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய அம்சங்கள். குறுகிய நேரத்தில் ஒரு சில பகுதிகளை ஞாபகப்படுத்திருக்கிறேன். கட்டாயம் படித்து பாருங்கள். இன்னும் சில உரைகளை இது சம்பந்தப்பட்ட கேளுங்கள். அல்லாஹு தஆலா இதிலிருந்து படிக்கக்கூடிய பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பங்களை தர வேண்டும். அதே போலதான் இதிலே சொல்லப்பட்டதை போல ஈமானில் உறுதியானவர்களாக, இஸ்லாத்துக்காக வேண்டி எதையும் செய்யும் நிலைமை வந்தாலும், எந்த முடிவை எடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் எடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.